உங்க தம்பியை ஒருத்த ஆணவ படுகொலை பண்ணிட்டான். நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்க. உங்க தலைவர் கண்டனம் தெரிவிக்கல. உங்க தலைவரை தவிர எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. உங்க தலைவர் மட்டும் தெரிவிக்கல. நீங்கள் அந்த கட்சியில இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டோம். கண்டிப்பா இருக்க மாட்டோம். அப்போ மற்ற அரசியல்வாதி தான் அப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா நீ வந்து தான் கிழிப்பே இந்த நாட்டையே மாற்றுன்னு நினைச்சா, கேவலம் சாதி ஓட்டு வேணும்னு நினைச்சிட்டு நீ மூடின்னு உட்கார்ந்துருக்கா, அப்போ என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு நீ அரசியலுக்கு வந்து? விஜய் ரசிகர் இருக்காங்களே, விக்கிரவாண்டி மதுரை மாநாடு இறந்தாங்கல்ல, விபத்துல இறந்தாங்கல்ல, விஜய் போய் பார்த்தாரா? என்ன கரெக்டா புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீங்க தான். சரி, பார்க்கல விட்டுருங்க. 2வது மாநாடு நடத்தினார்ல, அந்த இறந்தவங்களுடைய போட்டோ வச்சு ஒரு நன்றி தெரிவிச்சு உங்களை இறந்துட்டுமேன்னு சொல்றோம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா விஜய் போய் சொன்னா ஆறுதலா இருக்கும். ஆழ்ந்த வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? என் குடும்பத்துல என் உயிர் தானே பேருக்கு. கழகத்துல இருந்து ஒரு போன் ஒரு மெசேஜ் எதுவுமே வரல. அப்புறம் இவ்வளவு நாள் உழைச்சதுக்காக என்ன பலன் இருக்கு சொல்லுங்க? ஒரு தொண்டனுக்காக இல்லைன்னா அப்புறம் என்ன? அது நாங்க இழப்பீடுலாம் கேட்கலாங்க, ஒரு ஆறுதல். நேற்று அவ்வளவு பெரிய மாநாடு நடந்துச்சுல, இந்த மாதிரி திருச்சி மாவட்டம் என்னோட நிர்வாகி அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? விஜய் ரசிகர்கள் வந்துட்டு இப்படி உயிரை விட்டதை விட இப்படி பின்னாடி போய் செத்ததை விட திரிஷாவோட நாயா இருந்திருக்கலாம். அப்பயாவது விஜய் பார்த்து கொஞ்சி இருப்பாரு, முத்தம் கொடுத்திருப்பாரு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. கள்ளச்சாராயத்துக்கு நீ போல, லாக்அப் டெத்துக்கு போல, எல்லாத்துக்கும் போயிட்டு தனக்கு அந்தந்த மாவட்டத்தோடைய அந்தந்த ஊருடைய ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் விட்டு நாடகம் செஞ்ச விஜய்க்கு தன் கட்சிக்காரனுக்காக ஏன் போல? அது வந்து